அவுதுல்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 580வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் நேற்று ரஃபாவில் மீண்டும் இஸ்ரேலிய இராணுவம் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை எடுத்திருக்கிறது. புதிதாக பல படைப்பிரிவுகள் அங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் வரும் வழியிலேயே தாக்கி அழித்திருக்கிறார்கள் போராளிகள். தனூர் நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய ரஃபாக்கு பக்கத்தில் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை, அதாவது தரை வழியாக வந்த இராணுவத்தினர் 7 பேரை கொலை செய்திருக்கிறார்கள், அழித்திருக்கிறார்கள். அடுத்து அதே ரஃபாவில் அல் ஃபிதாயி ஜங்ஷன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒரு வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஒரே தாக்குதலில் அழித்திருக்கிறார்கள். அதே போல மீண்டும் ஒரு ஆம்புஷ் ரஃபாவில் உள்ள ஒரு வீட்டை தகர்ப்பதற்கான வேலைகளை இஸ்ரேலிய இராணுவத்தினர் செய்து கொண்டிருந்த போது அதை தாக்கியிருக்கிறார்கள். 12 பேர் அழிந்திருக்கிறார்கள். இதை ரஃபா இன்சிடென்ட் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் பேசுகின்றன. ரஃபா இன்சிடென்ட் என்னவென்று சொன்னால், அதை பற்றிய செய்தியை யாரும் வெளியே விடக்கூடாது. நான் சொன்ன இந்த 12, 7 எல்லாம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் சொன்ன தகவல் தான். ஆனால் அது பற்றின செய்தியை யாரும் வெளியிடக்கூடாது. ரஃபா இன்சிடென்ட் மீது சென்சார், அதாவது செய்தி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய இராணுவம் சொல்லியிருக்கிறது. ஆனால் ரஃபா இன்சிடென்ட்டில் நேற்று 107 பேருக்கு பக்கத்தில் அழிக்கப்பட்டும் அதே நேரத்தில் காயம்பட்டும் இருக்கிறார்கள். அவர்களை காலை முதல் மாலை வரை முயற்சி செய்து முடியவில்லை மீட்பதற்கு. இரவில் அண்டர் ஹெலிகாப்டர் கவர், மேலே ஹெலிகாப்டரை பறக்க விட்டு கீழே வாகனங்களை அனுப்பி அவர்களை மீட்டிருக்கிறார்கள். ஆகவே முதலில் ரஃபாவில் ஒரு பயங்கர தாக்குதல், அடுத்து கானியூனிஸில் ஒரு தாக்குதல், மீண்டும் இப்பொழுது நான் சொன்ன ரஃபாவில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. அடுத்து இஸ்ரேல் ஹோம் என்ற பத்திரிகை ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி என்னவென்று சொன்னால், ட்ரம்ப் மிடில் ஈஸ்ட் அஃபேர்ஸில், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய விவகாரங்களில் இஸ்ரேலையோ நத்தியான்ஹூவையோ நான் சார்ந்திருக்க போவதில்லை. அவற்றையெல்லாம் நான் தன்னந்தனியாகவே முடிவு செய்ய போகிறேன். இஸ்ரேல் என்னுடைய பெயரை வைத்து ஒரு சூதாட்டத்தை ஆடுகிறது, அதற்கு நான் பொறுப்பல்ல. அதனால் நான் எல்லா விதமான தொடர்புகளையும் நத்தியான்ஹூவோடும் இஸ்ரேலினுடைய அதிகாரிகளோடும் துண்டித்து விட்டேன் என்று அறிவித்திருக்கிறார். 13ஆம் தேதி இந்த மாதம் அவர் மத்திய கிழக்கு நாடுகளில் கத்தர், சவுதி, UAE ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். அந்த பயணம் செய்வதில் மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால், அவர் அதற்குள்ளால் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். நேற்று அவர் 24 மணி நேரத்தில் நான் காசாவில் சீஸ்ஃபயரை கொண்டு வந்துடுவேன்னு சொன்னார். அதை நத்தியான்ஹூ நிச்சயமாக கொண்டிருக்க மாட்டார். அதனால்தான் அவரோடு எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 80% அந்த ரிசர்விஸ்ட் 60,000 பேரை உடனே நீங்கள் பணிக்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள் அல்லவா, அதில் 80% நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் பெருவாரியாக நாங்கள் காசாவுக்கு வந்து சண்டை போடுவதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது கடுமையான சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என்று நத்தியானுடைய கூப்பாடுகள் நேற்று செத்து போய்விட்டன. நேற்று இஸ்ரேல் என்ற அவர்களுடைய தளபதி சொல்லியிருக்கிறார், நாங்கள் இப்பொழுது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை பற்றி ஆலோசிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் வழக்கமான பாணியில் நேற்று 26 பேரை ஷஹீதாக்கி இருக்கிறது. சுஜயா, அல் துஃபா, சென்ட்ரல் காசா ஆகிய இடங்களில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு 26 பேர் அதில் ஷஹீதாகி இருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் கிடைப்பது மிகவும் கடினமாகவே இருக்கிறது. இருந்தாலும் நேற்று உருவா ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது. சில மெடிக்கல் டீமும் சில உணவுப் பொருட்களோடு உள்ள டீம்களும் ரஃபா கிராசிங்கை அங்கு இருந்த காவலர்களோடு சண்டை போட்டு உள்ளே புகுவதற்கு ஏற்பாடு செய்து விட்டன என்று சொல்லியிருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு உணவுப் பொருட்கள் உள்ளே வந்து கிடக்கின்றன என்று தெரிகிறது. நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இஸ்ரேல் குண்டு போட்டதாக தெரிகிறது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சென்ட்ரல் காசாவில் சாப்பிட்டவங்க எல்லாமே ஷஹீதாகி இருக்கிறார்கள்.
ஆனால் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிறது என்பது குறைந்த அளவு உணவுப் பொருட்களாவது கிடைக்கிறது என்பதை அங்கே காட்டுகிறது. அடுத்தது நாம் ஹூத்திஸுக்கு வந்தால், ஹூத்திஸ் முதல்ல நேவல் பிளாக்கேட், ரெண்டாவது ஏர் பிளாக்கேட் ரெண்டையும் அறிவித்துவிட்டு இப்பொழுது இஸ்ரேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரலை, அதாவது கட்டுமானங்களை, குறிப்பாக அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி கிரிடை தாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறது. நேற்று 10 மிசில்கள் மூலம் ஜஃபா, அஸ்கலான், நகாப், ஹைஃபா ஆகிய இடங்களை தாக்கியிருக்கிறது. இப்பொழுது அதனுடைய நேவல் பிளாக்கேடு கம்ப்ளீட் ஆகிட்டு. ஏன்னா ஹைஃபாவும் இல்லியட்டும், ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய இல்லியட்டும் இயங்கவில்லை. அதே போல அன்சாருல்லா நேற்று பலமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். அதில் இவர்களுடைய தாக்குதலால், இஸ்ரேலுடைய தாக்குதலால் தாங்கள் பெரிய அளவில் எதுவும் பாதிக்கப்பட்டு விடவில்லை. சிமெண்ட் ஃபேக்டரியில் இருந்து வந்த புகையை தவிர மீதி எல்லாம் எங்களுடைய கணக்குப்படி நாங்கள் தாக்கி கொண்டு தான் இருக்கிறோம். நேற்றும் 10 மிசில்களை கொண்டு இஸ்ரேலுடைய சில கட்டுமானங்களை தாக்கி இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலில் ஒரு செய்தி பிளாக்கேடு போட்டிருக்காங்க. ஹூத்திஸுடைய எல்லா மிசில்களும் வந்தது என்று ஒரு தரப்பாரும், யோடி அஹர்நாத் போன்ற பத்திரிகைகளும் இஸ்ரேலுடைய பல யமனுடைய பல மிசில்கள் இஸ்ரேலை வந்து தாக்கியது என்று யோகி அகர்நாத் பத்திரிகையும், அதே நேரத்தில் யமனுடைய பல மிசில்களை நாங்கள் தடுத்து விட்டோம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லா மக்களும் நேற்று ஏற்பட்ட சைரன் சத்தத்தில் பதுங்கு குழிக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 2 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் அதை சொல்லி இருந்தார்கள். நீ ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை விட்டு வெளியே போகவில்லை என்று சொன்னால் பதுங்கு குழிகளில் தான் நீ வாழ வேண்டியது வரும் என்று சொன்னார்கள். இப்போ வெஸ்ட் பேங்கில் வந்தால், வெஸ்ட் பேங்கில் நேற்று 2 கார் ரேமிங் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது கார்களை எடுத்துக்கொண்டு இஸ்ரேலிய இராணுவ முகாம் மீது தாக்கி இருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். காரை ஓட்டியவர்களை ஷஹீதாக்கி விட்டார்கள். அதே போல் 2 புல்டோசரை அல்-குட்ஸ் பிரிகேட்ஸ் வந்து குண்டு வைத்து தாக்கியதில் அவை தலைகீழாக கவிழ்ந்திருக்கின்றன. அதில் உள்ளே இருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதே போல நிபுலஸ்லையும் ஒரு இராணுவ வாகனத்தை அழித்திருக்கிறார்கள். அதில் சில எதிர்த்து தாக்கியதில், இஸ்ரேலிய இராணுவத்தினர் எதிர்த்து தாக்கியதில் சில போராளிகளும் பொதுமக்களும் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை தூக்கி சென்ற ஆம்புலன்ஸை இஸ்ரேலிய இராணுவம் தாக்கியிருக்கிறது. அடுத்து அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டி என்னுடைய மாணவர்கள் ஏற்கனவே போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சொன்னோம். இப்பொழுது கொலம்பியா யூனிவர்சிட்டியில் நியூயார்க்கில் உள்ள ஸ்பெஷல் படை, அமெரிக்காவின் ஸ்பெஷல் படை உள்ளே புகுந்து மாணவர்களை தாக்கி இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ஏர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கிறது. இஸ்ரேலில் உள்ள ஏர் ஸ்பேஸை தடை செய்து விட்டோம் என்று ஹூத்திஸ் அறிவித்திருப்பதால் நாங்கள் இஸ்ரேலினுடைய அந்த போக்குவரத்தை சமன் செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஃப்ளைட்டில் ஆப்ரேட் பண்ண போகிறோம் என்று UAE சொல்லியிருக்கிறது. அன்சாருல்லா வந்து இது போன்ற அரபு நாடுகளின் கீழறுப்பு வேலைகளால் தான் இஸ்ரேல் வாழ்த்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தேவைப்பட்டால் UAE என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அமீரகத்தினுடைய ஃப்ளைட்டுகளையும் தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.